இப்போ நம்ம எல்லாத்தோட வீட்லயும் கண்டிப்பா ஒரு கம்ப்யூட்டர் இல்லைன்னா லேப்டாப் வச்சிருப்போம். ஸோ அந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்ல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணக்கூடிய 7 தவறுகளை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சின்ன சின்ன தவறு தான், அது எல்லாத்தையுமே கண்டிப்பா நீங்க மாத்திக்கோங்க. நான் பாத்தீங்க அப்படின்னா இந்த 7 தவறையுமே பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கிடையாது, எல்லா தவறையுமே நான் நிறுத்திட்டேன். ஸோ நிறுத்தி கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு. இதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சனால இந்த வீடியோ நான் பண்றேன். ஸோ நீங்க இன்னும் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நான் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம ஐடியும் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே எல்லாமே ஃப்ரீயா வேணும்னு சொல்லி நினைப்போம். என்ன உட்பட நானும் அப்படிதான் நினைப்பேன். அந்த மாதிரி நினைச்சு நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ், அதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்னா கிராக்டு சாஃப்ட்வேர்ஸ், ஃபுல் வெர்ஷனை வந்துட்டு கிராக் பண்ணி போட்டிருப்போம் நம்மளோட கம்ப்யூட்டர்ல. விண்டோஸ் ஓஎஸ் உட்பட நிறைய சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் வரைக்கும் வந்துட்டு கிராக்டு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நிறைய பேர் கிராக்டு சாஃப்ட்வேர்ஸ், கீஜென்ஸ், பேட்ச் இதெல்லாம் யூஸ் பண்றோம். ஆனா இதோட ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சாலும் கண்டுக்காம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதோட ரிஸ்க் என்ன அப்படின்னா உங்களோட டேட்டாஸ், உங்க சிஸ்டம்ல நீங்க பர்சனல் டேட்டாஸ் வச்சிருக்கீங்க இல்ல அப்படின்னா மணி டிரான்சாக்ஷன் ஏதாவது அதிகமா உங்களோட கம்ப்யூட்டர்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா 100% செக்யூர்டே இல்லைன்னு சொல்லலாம். இந்த கிராக்டு ஓஎஸ், கிராக்டு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹேக்கரால உருவாக்கப்படுறது. ஸோ அந்த மாதிரி ஹேக்கர்ஸ் ஈஸியா உங்க கம்ப்யூட்டருக்குள்ள பூந்து உங்களோட பர்சனல் டேட்டாஸை எடுத்து உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல ஃபேமிலிக்கோ ஏதாவது மணி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா இடையில மீடியேட்டரா நின்று உங்களோட அமௌண்ட்டை திருடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்களோட கம்ப்யூட்டர்ல நீங்க கிராக்டு சாஃப்ட்வேர்ஸோ இல்ல கிராக்டு ஓஎஸோ போட்டிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பெய்டு அஃபிஷியல் வெர்ஷன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ ஓஎஸ் எல்லாம் வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னா நிறைய லினக்ஸ் ஓஎஸ் இருக்கு, அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லி லினக்ஸ் ஓஎஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த தப்பு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே காமனா பண்ற ஒரு தப்பு, நானும் அதிகமாவே இந்த தப்பு பண்ணியிருக்கேன். சி டிரைவ்ல வந்துட்டு ஸ்பேஸே விடாம இன்ஸ்டால் பண்றது. ஸோ நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றப்போ சி டிரைவ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 GB இல்ல 30 GB வரைக்கும் ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு டி டிரைவ், இ டிரைவ்க்கு நம்ம வச்சுக்குவோம். ஸோ போட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் காப்பி பண்றதுக்கு. உங்களோட சி டிரைவ் அதிகமாயிருச்சு அப்படின்னா உங்களோட சிஸ்டம்ல எந்த ஒரு ஃபைலும் காப்பி பண்ண முடியாது. சி டிரைவ் அதிகமாச்சு அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கும், ஸ்லோவாக ஆரம்பிக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இனிமேல் நீங்க விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணாலோ இல்ல வேற யாராவது இன்ஸ்டால் பண்ணாலோ மினிமம் சி டிரைவ்ல பாத்தீங்க அப்படின்னா 100 இருந்து 150 GB வரைக்கும் ஸ்பேஸை விட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்க. எல்லாருமே யோசிக்கிறாங்க விண்டோஸ் என்ன ஒரு 10 GB வருமா, ஒரு 30 GB விட்டா போதும், 40 GB சி டிரைவ்ல ஸ்பேஸ் விட்டா போதும் நினைச்சுக்கிறாங்க. மினிமம் 100 இருந்து 150 GB வரைக்கும் ஸ்பேஸ் விட்டு பழகிக்கோங்க சி டிரைவுக்கு மட்டும். கண்டிப்பா உங்களோட சிஸ்டம்ல இருக்கிற இந்த சி டிரைவுக்கு அவ்வளவு ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ அடுத்தது எல்லாருமே பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஃபைல்ஸை இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றது. இல்ல .exe இல்லனா .rar அதுக்கப்புறம் .zip. ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சம்பந்தமே இல்லாத பல வெப்சைட்ஸ்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பேச்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு DLL ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ், ஒரிஜினல் நீங்க ஓஎஸ் வைக்கலாம் போனா இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அன்ஆத்தரைஸ்ட் வெப்சைட்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபைல்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றப்போ அந்த ஃபைல்ஸ்ல இருக்கிற ப்ரோக்ராம் மொத்தமாவே ஒரு ஹேக்கரால் எழுதப்படுறது. ஸோ அதுல ஒருவேளை ஏதாவது வைரஸை ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபைலை நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்றப்போ உங்க கம்ப்யூட்டரை கம்ப்ளீட்டா வைரஸ் எஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா உங்களோட ஃபைல்ஸ், உங்களோட பர்சனல் டேட்டாஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹேக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க டவுன்லோட் பண்ற அந்த விஷயம் எதுவா இருக்கட்டும், உங்களோட சிஸ்டம்ல நீங்க டவுன்லோட் பண்ற எல்லா விஷயமே வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட்ஸ்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க. 500 ரூபா போகுது, 200 ரூபா போகுது அப்படின்னு சொல்லி அன்அஃபிஷியல் வெப்சைட்ஸ்ல நீங்க டவுன்லோட் பண்றப்போ கண்டிப்பா உங்களோட டேட்டா வந்துட்டு உங்களோட பர்சனல் டேட்டா ஒரு பெரிய ரிஸ்க்ல போய் மாட்டும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட்ஸ்ல அந்த மாதிரி ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி பழகிக்கோங்க. அடுத்தது எல்லாருமே பண்ற ஒரு தவறு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சீரியஸான தவறு தான், ஆனா அதிக பேருக்கு இது தெரியறது இல்ல. நம்ம குரோம்லயோ இல்ல மொசிலாலயோ ஏதாவது ஒரு ஃபைல இல்ல சாங்ஸை டவுன்லோட் பண்றப்போ ஒரு பெரிய ஒரு டேப் வந்து நிற்கும். அந்த டேப்ல பாத்தீங்க அப்படின்னா கூகுள் ஸ்கேன் யுவர் கம்ப்யூட்டர், இவ்வளோ வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, இவ்வளோ ஃபைல்ஸ் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வரும். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜை ஒருவேளை இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயந்து அந்த மெசேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போறப்போ பல மால்வேர்ஸ் வந்துட்டு நம்மளோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அந்த டேபை க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி மெசேஜ் போன்லயும் வரும். உங்களோட போன்ல அந்த மாதிரி மெசேஜ் வந்தாலோ அதே மாதிரி டேபை க்ளோஸ் பண்ணாலே போதும். உங்க மொபைல் வந்துட்டு வைப்ரேட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய சவுண்ட் எல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் பயமே பட வேண்டாம், ஜஸ்ட் நீங்க அந்த டேபை க்ளோஸ் பண்ணாலே போதும். வரப்போற ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்க தப்பிச்சிருவீங்க அந்த ஒரு டேபை மட்டும் க்ளோஸ் பண்றதுனால. இனிமேல் அந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா டேபை க்ளோஸ் பண்ணி பழகிக்கோங்க. அடுத்தது நிறைய பேர் காமனா பண்ற ஒரு மிஸ்டேக், மோஸ்ட்லி எல்லாருமே கம்ப்யூட்டர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெட்ரூம்ல வச்சிருப்போம். ஸோ பெட்ரூம்ல நேரா பெட்டுக்கு நேரா வச்சிருப்போம். வெப்கேம் யூஸ் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னா நேரா கம்ப்யூட்டரோட மானிட்டருக்கு மேல வெப்கேம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெப்கேம் அப்படி வைக்க வேணாம்னு நான் சொல்லுவேன். மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்யாணம் ஆனவங்க, மேரிட் பர்சன்ஸ் வைக்கிறது அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட ஃபேமிலியோ இல்ல ஃப்ரெண்ட்லியோ ஏதாவது ஹேக்
ஹேக்கரோ இல்லை கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிற ஏதாவது ஒரு கெட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் அன்வான்ட் ஆப்ஸ் இல்லைன்னா வந்துட்டு வைரஸை இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமா உங்களோட வெப்கேமோட ஆக்சஸை கம்ப்ளீட்டாக அவங்களால எடுத்துக்க முடியும். எப்பெல்லாம் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் படம் பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டுக்கு நேராக மானிட்டரை வச்சுக்கிட்டு இல்லை சிஸ்டம் வச்சு படம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படம் பார்க்குறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அந்த வெப்கேம் வழியாக பார்க்க முடியும். ஒருவேளை உங்களோட வெப்கேம் உங்கள் பெட்டுக்கு நேராக இருந்தாலோ இல்லை பெட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலோ அந்த வெப்கேமை வந்துட்டு கழட்டி வச்சிருங்க. பவரில் சிஸ்டம் இருக்கிறப்போ தயவு செஞ்சு கேமராவை உங்கள் பெட்டை பார்த்து மட்டும் வைக்காதீங்க. அந்த வீடியோவை நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த வீடியோவை டேரெக்டாக அந்த கேமரா வழியே ரெக்கார்ட் பண்ணி பான் வெப்சைட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வெப்கேமுக்கு வேலையே இல்லை. நீங்கள் ஸ்கைப் கால்ஸ் எல்லாம் ஏதாவது பேசுகிறப்போ மட்டும் எடுத்து மாட்டிக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி பேசாத நேரத்தில் வெப்கேமை கழட்டி டேபிளில் வந்துட்டு இப்படி திருப்பி வச்சிரு கமுத்தி வச்சிருங்க, கேமரா தெரியாத மாதிரி. லேப்டாப்பில் வெப்கேம் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு துணியோ இல்லை டேப்போ வச்சு மூடி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. மோஸ்ட்லி உங்களோட வெப்கேமை பெட்டுக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்காம இருந்தாலே நல்லது. ஒருவேளை உங்க சிஸ்டமை வந்துட்டு நீங்க ஸ்லீப் மூட்லயோ இல்ல வந்துட்டு லாக் அவுட்டோ பண்ணிட்டு நீங்க கேமரா வச்சாலும் அதுவும் உங்களுக்கு ரிஸ்க் தான். சாதாரணமா சின்னதை நம்ம பண்ணக்கூடிய அந்த மிஸ்டேக் ஒரு பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு நம்மளே வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆயிரும். வெப்கேமை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க. அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன மிஸ்டேக் தான், ஆனால் அதனால வர விளைவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விளைவுகளாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, உங்கள் டெஸ்க்டாப்பில் அதுக்கப்புறம் டவுன்லோட்ஸில் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸில் இதிலெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபைல்ஸை சேவ் பண்ணுறனால உங்களோட டேட்டாஸ் லாஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய சிஸ்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டு போவோம். ஸோ ஷட் டவுன் பண்ணிட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் ஆன் பண்ணுறப்போ சிஸ்டம் வந்துட்டு கரப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரப்ட் ஆச்சு அப்படின்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் அதுக்கப்புறம் டவுன்லோட்ஸில் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஃபோல்டர்ஸில் இதிலெல்லாம் நீங்கள் ஏதாவது ஃபைல் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எதுவுமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. எந்த ஒரு ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டாலும் இந்த ஃபைல்ஸ் எதையுமே வந்துட்டு ரெக்கவர் பண்ணி எடுக்கவே முடியாது. ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் ஃபைல்ஸை சேவ் பண்ணுறது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணி அந்த பார்ட்டிஷன் டி பார்ட்டிஷன்லையோ இல்லை இ பார்ட்டிஷன்லையோ நீங்கள் சேவ் பண்ணுற எல்லா ஃபைல்ஸுமே வந்துட்டு அதில் சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபைல்ஸ் சேஃபாக இருக்கும். ஒருவேளை உங்கள் கம்ப்யூட்டர் கரப்ட் ஆனாலோ அதுலேருந்து ஃபைல்ஸை ஈஸியாக எடுத்துக்கவும் முடியும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கி அந்த ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்ததான் எல்லாருமே பண்ற தவறுனால சிஸ்டம் ஸ்லோவா இருக்கும் இல்ல கிராஷா இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸை எப்பவுமே நம்ம கம்ப்யூட்டர்ல வச்சுக்கிறது. நிறைய பேர் வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, சிஸ்டம் வாங்கின புதுசுல இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை யூஸே பண்ண மாட்டாங்க, அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. ஒரு பெரிய சோம்பேறித்தனம்னே சொல்லலாம். கண்ட்ரோல் பேனலுக்குள்ள போய் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு பெரிய வேலை அது. அதை பார்த்துட்டே வந்துட்டு நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணவே மாட்டாங்க, அது சங்கடப்பட்டுட்டு. அந்த மாதிரி உங்களோட கம்ப்யூட்டர்ல ரொம்ப நாளா இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கு கரெக்டான அப்டேட்ஸ் கிடைக்கலன்னா கிராஷ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கிராஷ் ரிப்போர்ட்ஸ் நிறைய உங்களோட கம்ப்யூட்டர்ல நீங்க பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் உங்களோட சிஸ்டம்ல இருந்துச்சு அப்படின்னா யூஸே பண்ணாத சாஃப்ட்வேர் இருந்துச்சு அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஸோ இதுல எந்தெந்த மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எதெல்லாம் இனிமேல் நீங்க பண்ண மாட்டீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பண்ற அந்த லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நம்மளோட சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் கிரியேட் ஆகும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல இது மாதிரி வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே ஒரு நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.